புதியுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வரவே கூடாத ஒன்று ஆணவம் தான். நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு எப்போ நாம் நினைக்க தொடங்குறோமோ அப்போவே நம்முடைய வீழ்ச்சி ஆரம்பமாயிடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை பற்றின ஒரு செய்தியை சொல்கிற குட்டி ஸ்டோரியை இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கோமா? ஒரு மகாராஜா ஒரு நல்ல பெரிய ஒரு ராஜ்யத்தை ஆட்சி பண்ணிட்டு வந்தார். அந்த ஆட்சி நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் மக்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். எப்பவுமே மகாராஜா கிட்ட அந்த மேட்டிமைத்தனம் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கும். ஆனால் அது இந்த ராஜாவுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். மக்களுக்கு அவ்வளவு சுலபமாக போய் ராஜாவை பார்க்கறது, தங்களுடைய குறைகளை சொல்றது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத இருந்துச்சு அந்த ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி மகாராஜாவுக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு வேற்றுமை, ஒரு இடைவெளி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே நடுவில் தேவையில்லாத மனிதர்கள் நிறைய பேர் வருவாங்களா? அது மாதிரியான போக்கும் அந்த ஆட்சியில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, இது மாதிரி அந்த மன்னனுடைய ஆட்சி போயிட்டு இருக்கிற போது உலக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய தத்துவ மேதை, ஒரு மகான், ஒரு ஞானி, அவர் உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சுட்டே வந்தவர் இந்த ராஜ்யத்துக்கு பக்கத்தில் வர ஆரம்பிச்சார். அவர் வராருங்கிற செய்தி முன்னாடியே ராஜாவுக்கு வந்தாச்சு. சரி, அவரை அரண்மனையில் தங்க வைப்போம், அவருக்கு பெரிய உபச்சாரங்கள்லாம் செய்வோம், நம்முடைய பெரிய வரவேற்பையும் பெரிய அளவுக்கான அவருடைய அந்த விருந்தோம்பலையும் பார்த்து வர்ற அந்த மகான் வியந்து போகணும், நம்மளை பற்றி உலகம் முழுக்க பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ராஜாவுக்கு வந்துச்சு. இந்த ராஜா என்ன பண்ணாரு, மகானை வரவேற்கிறதுக்காக ஒரு பெரிய ஏற்பாடுலாம் செஞ்சாரு. நாட்டினுடைய எல்லையில போய் அவரை கூப்பிட்டுட்டு வர்றதுக்கெல்லாம் பெரிய மேலதாளத்தோட நடன மங்கையர்கள்லாம் ஆட, அவருக்கு பன்னீர் பூவெல்லாம் தூவ, பட்டத்து யானையே போய் அவருக்கு மாலை போட அப்படின்னு இந்த மாதிரியான பலவிதமான ஏற்பாடுகளை எல்லாம் ராஜா செஞ்சு வச்சாரு. இந்த மகான் அந்த நாட்டினுடைய எல்லைக்கு வர்ற அந்த நாளும் நேரமும் நெருங்கிச்சு. மகான் வந்தாரு. ராஜா அனுப்பிச்ச இந்த பெரிய பெரிய வரவேற்பு ஏற்பாடை எல்லாம் மகான் கேள்விப்பட்டாரு. ஆனால் என்ன ஒரு குறைன்னா, ராஜா அங்கே போகவே இல்லை. மகான் என்ன பண்ணாரு, வந்தாரு. மந்திரி பிரதானிகள்லாம் நின்று அவரை வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்களா? அப்போ அவர் ரொம்ப மென்மையா, நான் உங்கள் நாட்டுக்குள்ளே வந்து அரண்மனையில் மகாராஜாவோட தங்குறதுக்கு வரல, எனக்கு வேற பணிகள் இருக்கு, நாட்டு மக்களுடைய மனக்குறைகளை எல்லாம் போக்க வேண்டிய பெரிய ஒரு கடமை இருக்கு, அதனால நான் கோட்டைக்குள்ள வரல, ஊருக்கு வெளியில இந்த ஆற்றங்கரை ஓரமா அமைதியா ஒரு சின்ன குடில் அமைச்சு இதுலயே நான் இருக்கேன் அப்படின்னு மகான் சொல்லிட்டாரு. அவர் திடமா சொன்ன உடனே அதை மறுக்கவும் முடியல, ராஜா சொன்னதை நிறைவேற்றவும் முடியலையேன்னு மந்திரிகளுக்கெல்லாம் சங்கடமா இருந்துச்சு. இருந்தாலும் மகான் அதுக்கு மேல வற்புறுத்த முடியாது இல்லையா? சரி, நீங்க இங்கேயே இருங்க, உங்களுக்கு தேவையான வசதிகளை நாங்க செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லி உடனடியா அங்க ஒரு குடில் ஏற்படுத்தி அவரை தங்குறதுக்கு, அவருக்கு உணவுக்கு எல்லாம் ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அரண்மனைக்குள்ள இவங்க எல்லாரும் போயிட்டாங்க. ராஜாவுக்கு இது மனசுக்கு கொஞ்சம் எரிச்சலா இருந்துச்சு. நம்ம இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ணாலும் இந்த மனுஷன் வரமாட்டேன்னு கோட்டைக்கு வெளியில, அதுவும் ஒரு குடிசையில ஆத்தங்கரை உரமா இருக்கேன்ட்டாரு, சரி இருக்கட்டும் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு இவர் அரண்மனையில இருக்க. மகானை பார்க்கறதுக்கு அந்த நாட்டு மக்கள் மட்டுமல்ல, பக்கத்து தேசத்துள்ள மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில ஆரம்பிச்சா இரவு வரைக்கும் அவரை வந்து வரிசை கட்டி பார்த்து அவங்கவுங்களுடைய மனக்குறைகளை எல்லாம் அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு பெரிய அளவுக்கு வரிசை கட்டி மக்கள் வந்துட்டாங்க. இந்த செய்தியும் மகாராஜாவுக்கு போச்சு. என்ன எல்லாரையும் பார்க்குறாரு, நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு மகாராஜாவுக்கு இப்போ ஒரு மனசுக்குள்ள ஒரு உறுத்தலும் ஒரு பிரச்சனையும் வந்தது, கோபமும் வந்தது. சரி, இதுக்கு மேலே நம்ம வந்து இதை தள்ளி போடக்கூடாது, எப்படியாவது அவரை போய் பார்த்துறணும் அப்படின்னு முடிவு செஞ்சு ஒரு நாள் காலையிலேயே கிளம்பி அவர் வந்தார். அவர் கூடவே அவருடைய மந்திரிகள், கூட இருக்கக்கூடிய அந்த படை தளபதி, அது மாதிரி முக்கியஸ்தர்கள் இருப்பாங்கள்ல, அது மாதிரி ஒரு 10-15 பேரோட சேர்ந்து அப்படியே பெரிய குதிரை வண்டியில் ராஜா வர்றாரு. மகானுடைய குடில் வாசல்ல வந்து நிற்கிறாரு. மகான் அந்த குடிலுக்கு வெளியில செடிகளுக்கெல்லாம் பூ பறிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல அந்த பூ பறிச்சுட்டு இருக்கிற போது ராஜா வந்ததை பற்றி கூட கவலைப்படவே இல்லை. இவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ராஜா வந்து அப்படி நிற்கிறாரு, வண்டியை விட்டு கீழே இறங்கவே இல்லை. இப்போ ராஜா சொல்றாரு என்னன்னா, ஐயா பெரியவரே, நான் வந்திருக்கேன் அப்படின்னாரு. அதுக்கு மகான் அங்கிருந்து திரும்பி கூட பார்க்காம, போ கிளம்பு போ அப்படின்ட்டாரு. இல்லை, நான் வந்திருக்கேன், மன்னன் வந்திருக்கேன் அப்படின்னு. ஒன்னைத்தாண்டா சொல்கிறேன், கிளம்பி போ அப்படின்ட்டாரு அவரு. 3வது தடவை மறுபடியும் ராஜா சொல்கிறாரு, நான் வந்திருக்கேங்கிறேன், நீங்கள் முகத்தை கூட பார்க்காம போன்னு விரட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அப்போ அந்த மகான் சொன்னார், நான் போன பிறகு வா அப்படின்னாரு.
இப்போ ராஜாவுக்கு குழப்பமாயிருச்சு. நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன், நீங்கள் போனதுக்கப்புறம் நான் இங்கே வந்து யாரை பார்க்கறது, என்ன பேசுறது, இது என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு. இப்போ மகான் திரும்பி பார்த்து ராஜாவை பார்த்து சொன்னார், உனக்கு புரியலை நான் என்ன சொல்கிறேன்னு அப்படின்னு. புரியலையே, நான் போன பிறகு வா அப்படின்னா நான் என்னுடைய அந்த சரீரத்தை சுமந்திருக்கிற நான் போனதுக்கு அப்புறம்னு அர்த்தம் இல்லை. நான் அப்படிங்கிற உனக்குள்ள இருக்கிற எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் போனதுக்கு அப்புறமா நீ வா என்று மகான் சொல்லி முடிச்சாரு. ராஜாவுக்கு அப்பதான் புரிஞ்சுது. வண்டியை விட்டு கீழே இறங்கி வந்து மகான் கால்களில் விழுந்தாரு. அப்போ மகான் சொன்னாரு, எவ்வளோ பெரிய பதவியில இருந்தாலும் சரி, நான் என்கின்ற அகந்தை வந்தா அவனுக்கு அழிவுதான் ஆரம்பம், இனிமே மனம் திருந்தி வாழ் அப்படின்னு அறிவுரை சொல்லி அனுப்பிச்சாரு. இது ராஜாவுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தானே. சிந்திக்கலாமா? நன்றி.